போர்த்தொழில் ஒரு 6-7 கோடி ரூபாயில் எடுக்கப்பட்ட படம். அதோட தியேட்ரிக்கல் கிராஸ் மட்டும் கிட்டத்தட்ட 50-60 கோடி ரூபா. குட் நைட்டு ஒரு 3-3.5 கோடி எடுக்கப்பட்ட படம். அதோடைய தேட்ரிக்கல் மட்டும் நான் சொல்லுது, மற்ற வியாபாரம்லாம் பற்றி பேசவே இல்லை. தேட்ரிக்கல் கிராஸ் மட்டும் பார்த்தீங்கன்னா அது ஒரு 15 ரூபா கிராஸ் பண்ணியிருக்கும். இதோடைய இன்வெஸ்ட்மெண்ட் எவ்வளோ, அதோட லாபம் எவ்வளோ, இந்த கணக்கு யோசிச்சிங்கனாலே இது எவ்வளோ பெரிய வெற்றி பெற்றிருக்குது. ஆனால் நம்ம வந்து 100, 200, 300, 500, 600 தலைப்பு தான் போட்டுட்டு இருக்கோம். ஆனால் நிஜமாவே இது அதோட பல மடங்கு வெற்றி பெற்ற படங்கள் இது. வந்து எனக்கு இந்த படத்து இயக்குனர் வந்து இது 1.5-2 வருஷத்துக்கு முன்னாடி எனக்கு தெரியவே தெரியாது. இதே போல ஒரு ஆடியோ லான்ச்சில் கெஸ்ட்டாக கலந்துக்கிட்டு கீழே இறங்கி போகும்போது கண்ணுசாமிகிட்ட வந்து ராமச்சந்திரன் வந்து என்கிட்ட வந்து ஒரு ட்ரெய்லர் காட்டினார். என்கிட்ட ஒரு ரஃப் கட் பண்ணியிருக்கேன் சார், இதை பாருங்க அப்படின்னாரு. அவருடைய பல பிரச்சனைகளுக்கு நடுவில் அந்த வந்து என்னை கான்டாக்ட் பண்ண முடியலன்னாரு. என்னங்க நீங்கள் என்னை தேடினீங்கன்னா யாரோனா கூப்பிட்டு சொல்லிடுவாங்க, என் நம்பர் கொடுத்துருவாங்கன்னு. அந்த ட்ரெய்லர் பார்த்தேன். ட்ரெய்லர் பார்க்கும்போது அந்த படத்துக்கு போஸ்ட் ப்ரொடக்ஷன் நடக்கலை, நிறைய முடியல, எதுவுமே முடியாமல் ஒரு ரஃப்பாக ஒரு ராவாக ஒன்று வந்துச்சு. பார்த்துட்டு சரி சார் நீங்கள் எல்லாத்தையும் முடிச்சுட்டு வாங்க, நம்ம ஏதாவது படம் பார்த்துட்டு பண்ணலான்னு சொல்லிட்டு போயிட்டேன். அந்த ட்ரெய்லர் அதுக்கப்புறம் நான் போனதுக்கப்புறம் ஒரு இம்பேக்ட் கொடுத்துச்சு எனக்கு. கொடுத்தோடனே நான் வந்து அவருக்கு ஃபோன் அடித்து சார் இந்த படம் பார்க்க முடியுமான்னு கேட்டேன். எனக்கும் நண்பர் ராமச்சந்திரனுக்கும் வந்து படம் போட்டு காட்டினாரு. எனக்கு ரொம்ப படம் பிடிச்சிருந்தது. ரொம்ப லைவாக ஒரு படம், இந்த மாதிரி ஒரு படம் பண்ணி கிராமத்துக்கு வாழ்க்கையை வந்து இந்த அளவுக்கு பதிவு பண்ண விஷயங்கள் வந்து நான் பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது இந்த படம். ஸோ அப்புறம் அவரை கூப்பிட்டு இதுக்கு என்ன பண்ணலாம், என்ன பிரச்சனை இருக்குது அப்படின்லாம் நிறைய விஷயங்கள் பேசிட்டே இருந்தபோது அந்த பிரச்சனைகள்லாம் வரும்போது அவர் முக்கியமான விஷயம் ஒன்று சொல்லிகிட்டே இருந்தார். இந்த படத்துக்கு இளையராஜா சார் தான் மியூசிக் பண்ணணும், அதுக்கு நான் என்ன வேணால் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தீர்க்கமான முடிவோட இளையராஜா இருந்தால் தான் இந்த படம் அப்படின்ற மாதிரி விஷயத்தில் அதில் வந்து ரொம்ப மெனக்கட்டு இந்த படத்துக்காக அவர் கான்டாக்ட் பண்ணி பேசி, இளையராஜா சாரும் வந்து இந்த படத்துக்காக வந்து அவரு படத்தை பார்த்து கிட்டத்தட்ட வந்து அவர் சொல்ல போறாரு. எப்படி இருந்தாலும் நானும் சொல்லிடுறேன், ஒரு 13 நாள் ரீரெக்கார்டிங்காக வேலை செஞ்சிருக்காரு அந்த படத்துக்கு. அப்படி ஒரு இன்வால்மெண்டோட அவரும் பண்ணி கொடுத்துருக்காரு. இந்த படத்துடைய டிராவல் நான் ஏன் நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லணும், உண்மையாகவே எனக்கு வந்து என்னுடைய வேலை அது கிடையாது. நான் இயக்குனராக எழுத்தாளராக எனக்கு வேலை இருந்தாலும் இந்த மாதிரி ஏதாவது இண்டிபெண்டன்ட் ஃபிலிம்ஸு, சின்ன படங்கள், அதில் ஏதாவது ஒரு யூனிக்கான விஷயம் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக அந்த படத்தை வந்து ஒரு வெகுஜன மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கறதுக்கான ஒரு கான்டாக்ட் எனக்கு இருக்குன்ற நம்பிக்கையும், இந்த பிஸ்னஸில் இருக்கிற நம்பிக்கையும் வந்து எனக்கு தெரியுன்றதுனால நான் வந்து கொண்டு போய் நிறைய பேர் சேர்க்க முயற்சி பண்ணுவோம். அந்த மாதிரி படங்கள் வந்து கரெக்டான விஷயம். அந்த மாதிரி படங்கள் டேரெக்டாக போய் சக்தி ஃபிலிம் ஃபேக்டரியில் போய் மாட்டிக்கும் கரெக்டாக. இது மியூச்சுவலாக வந்து என்னென்னா, அவர் இந்த மாதிரி படங்களை பார்த்துட்டாங்கன்னா எங்கிட்ட வந்து சொல்லுவாங்க, என்னென்னா இது சக்தியை நான் பார்த்துட்டாருன்னு. இல்லாட்டா நான் பார்த்துட்டேன்னு சொன்னால் அவர் ஃபோன் அடிச்சு கேட்பார், தலைவா நீங்கள் பார்த்துட்டீங்களா அந்த படத்தைன்னு கேட்பார். ஸோ இது மியூச்சுவலாக இந்த மாதிரி சின்ன படங்களை தேடுறதுன்றது ஒரு வந்து மிகப்பெரிய சவால். அதுக்கு பல 100 படங்களை பார்த்து தான் இது மாதிரி ஏதாவது 1-2 யூனிக்காக நம்ம தேட முடியும். இந்த படத்துக்கான இவருடைய உழைப்பு வந்து சாதாரணமாக கிடையாது. நான் இந்த 1.5 வருஷத்தில் நான் பார்த்தது, இந்த படத்தை கையில் எடுத்துக்கிட்டு இதை எப்படியாவது நல்லபடியாக கொண்டு வந்துடணுன்ற விஷயத்துக்காக அசாதாரண உழைப்புன்னா கொஞ்சம் நெஞ்ச உழைப்பு கிடையாது. அவர் மானிட்டரி அந்த ஃபண்டு ரெடி பண்ணுறது, இல்லை ஃபண்டு கிடைக்கிறதுக்கான முயற்சி பண்ணுறது, இப்படி பல விஷயங்களுக்கு நம்மளும் நிறைய விஷயங்கள் ட்ரை பண்ணாலும் நடக்காமே போயிருந்தது. ரொம்ப போராடி இந்த படத்தை முடித்தார். அப்போ வந்து ஒரு நாள் என்கிட்ட சொல்கிறார், சார் ராஜா சார்கிட்ட பேசிட்டேன், அதுக்கு நான் வந்து அமௌண்ட்டெல்லாம் ரெடி பண்ணிட்டேன், ரெடி பண்ணி ராஜா சார்கிட்ட போய் பேசிட்டேன் அப்படின்னாரு. எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. ஏன்னா ஒரு இயக்குனர் தான் என்ன செய்ய நினைக்கிறாரோ அதற்கு வந்து பண வசதி வாய்ப்புகள்லாம் நிறைய பேருக்கு நிறைய கிடைக்கும். ஆனால் இருக்கிறது என்கிட்ட இவ்வளோ தான், என்கிட்ட இழக்கிறதுக்கு எதுவுமே இல்லைன்ற நிலைமையில் எல்லாத்தையும் அவர்கிட்ட இருக்கிறது எல்லாத்தையும் இழந்து ஒரு பெரிய செட்டப் பண்ணி இந்த படத்தை வந்து கொடுத்தது வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. ஸோ உங்களுக்கும் பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். முன்ன பின்ன ஏதாவது வந்து முதல் படத்துக்கான நிறைய பிரச்சனைகள் இருந்திருக்கும் இந்த படத்தில். பட் அதையெல்லாம் மீறி ஒரு புதிய அனுபவத்தை வந்து ஒரு 10-15 வருஷம் கழிச்சு ஒரு ராவான கிராமத்து படத்தை பார்த்ததுக்கான எமோஷன் உங்களுக்கு இருக்குன்னு நினைக்கிறேன். பார்த்துட்டு உங்களுக்கு கருத்து சொல்லுங்கள், நிறைய பேர் எழுதுங்க. இந்த மாதிரி நிறைய சின்ன படங்கள் 1 கோடி ரூபாயில் எடுத்து 3 கோடி ரூபா சம்பாதிச்சாதான் மாபெரும் வெற்றி. 300 கோடியில் எடுத்து 301 கோடி சம்பாதிச்சு பிரயோஜனம் இல்லை. அதை தான் நம்ம எல்லாரும் டைட்டிலில் போடுறோம்.
ஏன்னா இந்த வருஷத்தில் வந்து பார்த்தீங்கன்னா போர் தொழில் ஒரு 6-7 கோடி ரூபாயில் எடுத்துக்கிட்ட படம். அதோட தியேட்ரிக்கல் கிராஸ் மட்டும் கிட்டத்தட்ட 50-60 கோடி ரூபா. குட் நைட்டு ஒரு 3-3.5 கோடி எடுக்கப்பட்ட படம். அதோடைய தேட்ரிக்கல் மட்டும் நான் சொல்லுது, மற்ற வியாபாரம்லாம் பற்றி பேசவே இல்லை. தேட்ரிக்கல் கிராஸ் மட்டும் பார்த்தீங்கன்னா அது ஒரு 15 ரூபா கிராஸ் பண்ணியிருக்கும். இதோடைய இன்வெஸ்ட்மெண்ட் எவ்வளோ, அதோட லாபம் எவ்வளோ, இந்த இந்த கணக்கு யோசிச்சிங்கனாலே இது எவ்வளோ பெரிய வெற்றி பெற்றிருக்குது. ஆனால் நம்ம வந்து 100, 200, 300, 500, 600 தலைப்பொண்டி தான் போட்டுட்டு இருக்கோம். ஆனால் நிஜமாவே இது அதோட பல மடங்கு வெற்றி பெற்ற படங்கள் இதெல்லாம். ஸோ தொடர்ந்து இந்த மாதிரி சின்ன படங்கள் ஜெயிக்க தான் நமக்கு வந்து நல்ல நல்ல படங்கள் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஸோ அதுக்கான குறை நிறைகள்லாம் மீறி இந்த படத்தை சப்போர்ட் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.